நீங்கள் கேட்பது பட்டய கலப்பு பிராண்ட் பற்றிய கிராண்ட் அறிமுகம். எழுதியவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி. ஒலி வடிவில் வழங்குபவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி. முன்னுரை. 60களின் இறுதியில் பட்டணத்தில் பூதம் என்ற படம் வந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதில் ஒரு சீன். திரைத்துறையின் தன்னிகரற்ற நகைச்சுவை நாயகன் நாகேஷ் நடிகை ரமா பிரபாவுடன் பேசிக் கொண்டிருப்பார். பேச்சு நாய்களை பற்றி திரும்பும். ரமா பிரபா கூறுவார், நான் நாய் வளர்த்தேயா, அதுக்கு சீசர்னு பேர் வச்சேன், ஆனா ஒரு வாரத்திலேயே செத்துப்போச்சு. நாகேஷ் தனக்கே உரிய டைமிங் சென்ஸோடு பட்டென்று சொல்வார், பேர் வச்சிய சோறு வச்சியா? இதை நாகேஷ் ரமா பிரபாவுக்கு மட்டும் சொல்லவில்லை, பிராண்ட் என்றால் பெயர் வைப்பது மட்டுமே என்று நினைக்கும் மார்க்கெட்டர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கிறார். பொருளுக்கு பெயர் மட்டும் வைத்து மார்க்கெட்டில் விற்க முயன்று அது தோல்வியுறும்போது எதனால் தோற்றது என்று தெரியாமல் முவிப்பவர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கிறார். பிராண்ட் என்பது வெறும் பெயர் வைப்பது என்று நினைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர் நீங்கள் எனில் அவசியம் இந்த புத்தகத்தை கேட்க வேண்டியவராகிறீர்கள். ஒரு பொருளுக்கு பெயர் வைத்தால் அது பிராண்ட் என்று பாமரர் நினைத்தால் ஒழிந்து போகிறது என்று விட்டுவிடலாம். ஆனால் அதையே பல மார்க்கெட்டர்கள் நினைப்பதனால்தான் அவர்களுடைய பிராண்டுகள் ஒழிந்து வருகின்றன. அதோடு அந்த மார்க்கெட்டர்களும் அழிந்து வருகிறார்கள். இதில் வாய்த்தெரிச்சல் என்னவென்றால், எதனால் தோல்வி என்று அவர்களுக்கும் தெரிவதில்லை, மற்றவர்களுக்கும் புரிவதில்லை. எனவே ஒழிந்து வரும் பொருட்களின் எண்ணிக்கை குறைவதும் இல்லை. பொருளுக்கு பெயர் வைத்தால் மட்டுமே அது பிராண்ட் ஆவதில்லை. குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு பெயர் வைத்தால் எல்லாம் முடிந்ததாக அர்த்தமாகிவிடுமா? குழந்தையை பெற்றதோடு போதும் என்று இல்லாமல் பாலூற்றி பதவிசாக பராமரித்து பட்டு துணி போர்த்தி படிக்க வைத்து பேணி பாதுகாத்து பார்த்து பார்த்து வளர்க்கிறோம் அல்லவா? வளர்க்க வேண்டும் அல்லவா? நீங்கள் அறிமுகப்படுத்தும் பிராண்ட் மட்டும் என்ன பாவம் பண்ணியது? அதற்கும் பெயர் வைப்பதோடு நில்லாமல் அதை கருவாக்கி உருவாக்கி ஆளாக்கி அதன் பொருள் வகையை அரசால வைத்தால்தான் அது பிராண்ட் என்கிற அந்தஸ்தை பெறுகிறது. இல்லையேல் மார்க்கெட்டிங்கில் அவஸ்தைப்பட்டு போட்டியாளர்களிடம் அல்லோலப்பட்டு அநியாயத்துக்கு அகால மரணமடைந்து ஆற்றில் அஸ்தி கரைக்கப்படும் அவல நிலையை அடைகிறது. காந்தி என்று பெயர் வைத்தால் போதுமா? அந்த மனிதர் காந்தி ஆகிவிடுகிறாரா? லக்ஸ் என்று பெயர் வைத்தால் அந்த சோப் லக்ஸ் ஆகிவிடுமா? ஆக வெறும் பெயர் மட்டும் வைப்பதல்ல பிராண்ட். பிராண்ட் என்பது பொருளுக்கு பொசிஷனிங் செய்வது, அதற்கான பயன்களை உறுதியாக அறுதியிடுவது, போட்டியாளர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுவது, அதற்கு ஒரு ஆளுமையை அளிப்பது, அதற்கு உண்டான அடிப்படைகளை வடிவமைப்பது, இவை எல்லாவற்றையும் வாடிக்கையாளர்கள் மனதில் தெள்ளத் தெளிவாக புரிய வைப்பது, மார்க்கெட்டில் பட்டையை கிளப்புவது. நாகேஷ் சொன்னது போல் பேரு வைப்பதல்ல, சோறு வைப்பது. விற்கக்கூடிய எதையுமே பிராண்ட் செய்யலாம், செய்ய வேண்டும். மாட்டு தீவனம் முதல் மல்டிநேஷனல் பொருட்கள் வரை, டியோட்ரண்ட் முதல் டிடர்ஜென்ட் வரை, துணிக்கடை முதல் நகைக்கடை வரை, ஆயில் காப்பீடு முதல் அப்பலாம் கருவடாம் வரை, விற்கும் எதையும் பிராண்ட் செய்யலாம். செய்யுங்கள், செய்தே ஆக வேண்டும். அப்போதுதான் அதை விற்க முடியும். செய்யவில்லை என்றால் அந்த பொருள் செய்வினை செய்யப்பட்டது போல் சீக்கிரமே செத்துப்போகும். அதோடு பிராண்டை போட்டியாளர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டவும் வேண்டும். வித்தியாசப்படுத்தி காட்டவும் முடியும். இது எளிதானதல்ல, ஆனால் முடியாததும் அல்ல. எல்லா சாக்லேட் ஆளுமா கேட்பரிஸ் ஆக முடிகிறது? எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிகளாலுமா சுந்தரம் ஃபைனான்ஸ் ஆக முடிகிறது? எல்லா கோயில்களாலுமா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் ஆக முடிகிறது? எல்லா பீச்சுகளாலுமா கோவா பீச் ஆக முடிகிறது? எல்லா இசை அமைப்பாளர்களாலுமா இசைஞானி இளையராஜா ஆக முடிகிறது? கேட்பெரிஸும் சுந்தரம் ஃபைனான்ஸும் ஓகே, திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் பிராண்டா? கோவா பீச்சை பிராண்ட் என்பது கொஞ்சம் ஓவரோ? இளையராஜா ஜகஜால ஜீனியஸ் தான், அதற்காக அவரையும் பிராண்ட் என்பதா? எல்லாமே சப்ஜாடாய் பிராண்ட் தான். சாக்லேட் என்னும் பொருள் கேட்பரிஸ் என்ற பிராண்ட் ஆனது எப்படி என்று விளக்கத்தான் இந்த புத்தகம். சுந்தரம் Sample complete. Ready to continue?